இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்பேரினை நினச்சி பாருங்க. மேலும் உங்களிடமிருந்து அவன் பெற்றுக்கொண்ட உறுதிமொழியை மறந்து விடாதீர்கள். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்கள்கிட்ட இருந்து நான் ஒரு வாக்குறுதி வாங்கினேன்ல, அதை மறந்துடாதீங்க. அது என்ன வாக்குறுதி? அல்லாவே சொல்கிறான், அப்பொழுது நீங்கள் அப்போ சொன்னீங்க, என்ன சொன்னோம், செவியுற்றோம் கீழ்ப்படிந்தோம் என்று கூறியிருந்தீர்கள். என்ன சொன்னாங்களாம்மா, செவியுற்றோம் கீழ்ப்படிந்தோம். இப்போ அங்கே பக்ராவில் வந்துச்சா, சமியனா அசைனான்னு சொல்லாதீங்க, சமீனா அத்தானான்னு சொல்லுங்க, உன்லூர்லான்னு சொல்லுங்க, ராயினான்னு சொல்லாதீங்க, இதெல்லாம் வருதா? அதாவது டபுள் மீனிங்காக பண்ணாதீங்க. அதே மாதிரி ஹித்தத்துன்னு சொன்னால் ஹிந்தத்துன்னு பண்ணாதீங்க. சொல்லு ஒன்று செயல் ஒன்று, ஏருக்கு மாறா இதிலிருந்து என் வார்த்தையிலேருந்து லூப்போல் எடுத்து அந்த டிக்ஷனரி மீனிங்கை மாற்றி என்ன மற்றவங்களுடைய திருப்திக்காக குரானுடைய வசனங்களை வளைக்கிறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் அந்த இடத்துல இதெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க, இப்போ உங்களை அந்த இடத்துல நான் தேர்வு பண்ணேன். மிகப்பெரிய, அதாவது வழங்கி அந்த அருட்படை என்ன அகிலத்தாரை விட சிறப்பிச்சது. இந்த உலகத்தில் எல்லாரை விட மேலான ஒரு பொசிஷன் அல்லாஹ் யாருக்கு கொடுத்தான், ரசூலுல்லாவுடைய உம்மத்துக்கு கொடுத்துருக்கான். இப்போ அந்த உம்மத்தில் சேரக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு என்ன பண்ணான், அன்றைக்கி அரபுகளுக்கு அந்த வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்தான். அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பை ரசூலுல்லாஹ் உலகத்துக்கே சப்ளை பண்ணிட்டு போனாங்க. இன்றைக்கி நமக்கு இந்தியாவில் இமாமத்துடைய, இந்த மனித குலத்துடைய இமாமத்துக்கு நாம் ஜாயின் பண்ண முடியும். இந்த இமாமத்து போஸ்டிங்கில் நம்மளால் ஜாயின் பண்ண முடியும். இது எவ்வளோ பெரிய ஒரு ஆஃபர். இன்றைக்கி நாம் இப்ராஹிம் நபியுடைய வாரிசாக நாம் மாற முடியும். மேராஜ் பயணத்திலலாம் இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகள் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேரை எல்லாம் காட்டுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த வாரிசு பட்டியலில் நேரடி வாரிசாக நம்ம சேர முடியும், ரூஹானியத்துடைய வாரிசாப்பா. அது அல்லாஹ் சொல்கிறான், செவியுற்றோம் கீழ்ப்படிந்தோம் என்று கூறியிருந்தீர்கள், எனவே அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். ஒப்பந்தம்ங்கிறான். அது என்ன சொல்கிறான், பெற்றுக்கொண்ட உறுதிமொழியை மறந்து விடாதீர்கள். எந்த உறுதிமொழி? தௌராத்து தூர்சினா மலையை மேலே தூக்கி இதை பிடிச்சிக்கிங்க, இதை ஒரு காலம் நீங்கள் இதை கைவிட்டுறக்கூடாதுன்னு சொன்னால, அதே உறுதிமொழி இந்த குரானை கொடுத்து அல்லாஹ் பிடிச்சிக்க சொல்கிறான். எனவே அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் இதயங்களில் மறைந்திருப்பவற்றை நன்கறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு உங்களுடைய திருட்டுத்தனம், உங்களுடைய வண்டவாளம் நல்லா தெரியும். இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்பேரினை நினைத்து பாருங்கள். அதே பனி இஸ்ராயல்களுடைய அந்த நியாமத்து அல்லாஹ் எப்படி இந்த தலைமை இமாமத்து கொடுத்தோனோ அந்த அருளை இங்கே மறுபடியும் முஸ்லீம்களுக்காக அதே சென்டென்ஸ் அல்லாஹ் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறாங்க.